அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முதீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 9 சுகாதார உத்தியோகத்தர்களும் இடமாற்றம் அதற்கான தீர்மான கடிதங்களை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று கோடீஸ்வரன் எம்பி பரவலாக பகிர்ந்து கொண்டு வராரு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடந்த 6ஆம் திகதி புதிதாக நியமிக்கப்பட்ட 37 மூவின சுகாதார உத்தியோகத்தர்களில் 9 பேர் முஸ்லீம் பெண்கள். இதில் அவங்க கலாசார ஆடையான தனது ஹிஜாபை அணிந்து வரக்கூடாது, கடமையை பொறுப்பேற்க கூடாது என்று அங்கே ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த 2 வாரமாக அதுதான் பேசு பொருளாகவும் இருந்துச்சு. ரைட். இது சம்பந்தமாக சமூக நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இது சம்பந்தமாக இல்லை இப்படி அப்படி அனுப்பாமல் இருக்கையில் அவங்களுக்கான உரிமை அது, அவங்க அந்த இடத்துல வேலை செய்யணும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் எல்லாம் அதாவது நாங்கள் சொன்னால் எல்லாம் சரியாக போயிட்டுரும், அதுக்கு மாற்று கருத்து இல்லை இங்கே என்று சொல்லி மாஷா அல்லா புகழ் ஆதம்பாவாக இருக்கிறாரே அவர் எல்லாம் சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாளையிலேருந்து வேலைக்கு போவாங்கன்னு சொன்னார். ஒரு டம்மி பீஸ் யாரோட பேசணும் என்று தெரியாம சுகாதார அமைச்சரோட பேசாம வெளி விவகார அமைச்சரோட போயிட்டு பேசி எல்லாம் சரி, அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்றாங்க. பத்திரிகையாளர் மகாநாட்டில் சுகாதார அமைச்சர்கிட்ட இது சம்பந்தமா பேசினா இது சம்பந்தமா எங்களுக்கு எந்த விதமான முறைப்பாடுகளும் வரலன்னு சொல்றாங்க. அப்போ இப்போ என்ன நடந்திருக்குது, அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அதே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இவங்க வரக்கூடாது, எந்த கலாச்சார உடையோட வரக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாக்கள் கலாச்சார ஆடையோட தான் இருக்கிறாங்க. எப்படி பொட்டு வைக்கிறாங்க, மூக்குத்தி குத்திருக்கிறாங்க, கையில் அந்த அவங்களோட நூல் கட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு ஒரு சட்டமா? சரி, இனம் மதம் பேதம் பார்க்காம வேலை செய்கிற ஒரு இடம் என்று சொன்னால் அது ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் உங்களோட இனவாதத்தை கக்குறீங்களா? ஏன் இது கல்முனைண்டா தமிழாக்களுக்கு மட்டும் ஒரு உரிய இடமா? மறந்துட்டீங்களா? அமைச்சர் பெருந்தலைவர் அஷ்ரஃப் என்ன செஞ்சாரு, இந்த டிவியில் நியூஸ் வாசிக்கிற போக்கோல பொட்டு வச்சு வாசிக்க கூடாது என்று சொல்லி ஒரு ரூல் வந்த நேரம் இல்லை, அது அவங்களோட உரிமை, அவங்க பொட்டு வச்சு வாசிக்கிறதுல எந்த தடையும் ஏற்படக்கூடாதுன்னு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்ததை நீங்கள் மறந்துட்டீங்களா? அப்போ ஏன் இப்படி இனவாதமாக செயற்படுறீங்க, யாரிட பின்புலத்திலிருந்து நீங்கள் செயற்படுறீங்க என்றது இதெல்லாம் இப்படி இருந்தும் முஸ்லீம்களோட தலைவர், முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர், முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 9க்கும் மேற்பட்ட பாராளுமன்றம் அரசாங்கத்தோடு இருக்கிறார்கள், எம்பிக்கள், யாராலையும் எதுவுமே செய்ய முடியலையே. ஏன் இது? அப்போ அரசாங்கத்திட அவங்களோட பவரை கேள்விக்குட்படுத்துகிற ஒரு விஷயம்தான் இது நடந்திருக்குது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின கூறின முக்கிய விடயமே இனம் மதம் மொழி பாகுபாடு எதுவும் இல்லாமல் நான் என் ஆட்சியை வழங்குவேன், எனக்கு வாக்களிச்சாக்கள் வாக்களிக்காத எல்லாருக்குமே நான் தான் ஜனாதிபதி, இந்த நாட்டில் இனவாதத்துக்கே இடம் இல்லை என்று சொல்லி பேசினாரே. அப்போ இது ஜனாதிபதிக்கு தெரியாதா இப்படி ஒரு நிலைமை நடந்தது? எங்கட முஸ்லீம் தலைவர் என்ற ஆக்கள் பேசினாங்க, லவ் லெட்டர் அனுப்பினாங்க, மெசேஜ் அனுப்பினாங்க, ஃபோனில் பேசினாங்க, சம்மந்தமில்லாத ஆக்களை நேரடியாக போய்ட்டு சந்திச்சாங்க, நான் தான் முதல்வன், நான் தான் இருக்கிறேன் என்று காட்டுறதுக்கு மாஷா அல்லாண்டு பேசினாங்க. கடைசிக்கு முடிவு 0, எதுவுமே இல்லை. ஆனால் பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிச்சு. என்ன சுமூகமாக முடிஞ்சிச்சு? உனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணின ஹாஸ்பிட்டலில் உனக்கு வேலை செய்யாமல் நீ இல்லை இங்கே வேலை செய்யலான்னு உனக்கு இடமாற்றம் வாங்கி தாரது ஒரு சுமூகமான முடிவா? அது எங்களோட உரிமையை பாதிக்கிற ஒரு விஷயம் இல்லையா?
அப்போ அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் தமிழ் இந்த சகோதரிகள் வேலை செய்யலையா? அவங்களோட கலாச்சாரத்தோட வேலை செய்யலையா? அதில் முஸ்லீம்கள் மட்டுமா வேலை செய்கிறாங்க? என்ன நியாயம் இது? அப்போ எங்கே போய்ட்டு இதெல்லாம் சொல்கிறது? சரி, இப்போ இவங்களுக்கு யார்? எங்களோட சிற்றூழியர்கள் இருக்கிறாங்களே, ஊழியர்கள், அவங்க இது இப்படி அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்களே, அவங்க செஞ்சது சரியா? அவங்க செஞ்சது 100% ராங்கான விஷயம். அதாவது சட்ட ரீதியாக அவங்க செஞ்சது பிழையான விஷயம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட், அதாவது தாபன விதிக்கோவைகளின்படி நிறைய மீறல்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிரான வழக்கை யார் போடுறது? யார் அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? ஒழுக்காற்று நடவடிக்கையை யார் எடுக்கிறது? செய்வாங்களா என்று பார்க்கணும். அதில் ஸ்தாபன கோவைகள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடில் 32வது பிரிவு ஊடக அறிக்கை மற்றும் கருத்து தெரிவித்தல். அரசு அலுவலர்கள் அரசியல் இனப்பிரச்சனைகள் அல்லது அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து பேட்டி அளிப்பதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ கட்டுரை எழுதுவதற்கோ முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ அதை மீறித்தானே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரிவு 6 மற்றும் 7 ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வ தகவல்களை தெரிவிக்கிறது என்று சொன்னால் அமைச்சின் பேச்சாளர், அமைச்சின் செயலாளர் அல்லது நிறுவன தலைவர், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆகியோருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஒரே ஹாஸ்பிட்டலில் 25 வருஷமாக வேலை செஞ்சேன்னு சொல்லி அது அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஆகாது. அவங்க ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆக மாட்டாங்களே. அவங்களுக்கு எந்த ரீதியில் இந்த உரிமை வந்துச்சு? யார் இந்த உரிமையை கொடுத்தது? மைக்குக்கு முனுக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு. அதே மாதிரி பொது நிர்வாக சுற்றறிக்கை, அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலர் படி முன் அனுமதியின்றி அச்சு ஊடகங்கள், மின்னணு ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் வாயிலாக கருத்து தெரிவிப்பது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரிய குற்றமாகும். அப்போ இப்படி நிறைய குற்றங்கள் இன்னும் இருக்கு. டைம் லென்த்தாக போகுது. அப்போ இன்னும் இது நான் நினைக்கிறேன் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வசீம் நிஸ்மி என்ற ஒரு ஆளும் எழுதியிருந்தார் இது சம்பந்தமாக கருத்துக்களை. அப்போ இன்னும் இருக்குது இவங்க செஞ்ச குற்றங்கள். இதுக்கெல்லாம் யார் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறது? இதுக்கான தண்டனை என்ன? டிமோஷன், பதவி உயர்வை தடுக்கிறது, இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இதுக்கெல்லாம் யார் பின்புலமாக இருந்து செயற்படுறது? ஆகவே இப்போ என்ன? சுகாதார ஊழியர்களோட பிரச்சனை சுமூகமாக தீர்ந்துச்சு, அவ்வளோத்தானே. சுமூகமாக தீரல்ல, இது தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வீசி இருக்குது. இதைத்தான் சொல்ல இயலுமான்னு எனக்கு தெரியும். நேரத்தோட சண்முகா அபாயா பிரச்சனையில் அந்த டீச்சருக்கும் நடந்துச்சு. செட்டில் பண்ணியாச்சு, சுமூகமாக தீர்ந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அதே ஸ்கூல்லேயே அந்த டீச்சர் வேலை செஞ்சா. இன்னொரு இடத்துல தான் வேலை செய்கிறாவ. அதே மாதிரி தான் இது சுமூகமாக தீர்ந்துச்சின்னு சொன்னால் அதே இடத்துலையா வேலை செய்கிறாங்க? சுமூகமாக தீர்ந்தேன்னு சொன்னால் அதுதான் அர்த்தம். இன்னொரு இடத்துல இது நாங்கள் எங்களோட உரிமைகளை விட்டு கொடுத்து கொண்டே போகிறோம். எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து கொண்டே போகிறோம். இப்போ இந்த அரசாங்கத்தோட கொள்கைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்த ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும். இது சரியா? ஆகவே சுமூகமாக தீர்ந்து நீங்கள் பிரச்சனையை வளர்க்கல, நாங்கள் பரவாயில்ல இப்படியே போகிறோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றதை மனசில் நாங்கள் எல்லாருமே வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு சரியான முறை என்று சொன்னால் இல்லை, அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணணும் என்று சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கணும். அந்த ஆர்டர் வராமல் நாங்கள் பிரச்சனை எல்லாம் வானமப்பா, லேசாக தீர்த்துக்கொள்வோமப்பா, அந்த வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசி முடிவாக்குற மாதிரி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அவருக்கு பவர் இல்லையா? அவருக்கு ஆர்டரை போடுறதுக்கு இல்லை, இவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணணும் என்று சொல்லி. அப்போ அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த சுமூகமாக தீர்க்கிறது, சாணக்கியமான தீர்ப்பு, சமயோசிதமாக யோசிக்கிற ஆக்கள் எல்லாம் எங்கே போனாங்க என்றே தெரியா. வெக்கேஷனில் பொழுதுபோக்குக்கு பீச்சில் உட்காந்து பாட்டு படிக்கிறதுக்கும், ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கும்,
சம்சா சாப்பிட்றதுக்கும் அப்படி இல்லாட்டி பேட்டிக்கு முனுக்கு நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு காட்ட மாஷா அல்லா சொல்கிறதுக்கும் மட்டும் முனுக்கு வந்துடுவாங்க. இப்படி ஒரு பிரச்சனைக்கு இது தான் முடிவா? நீங்கள்லாம் என்னத்துக்கப்பா பார்லிமெண்ட்டில் இருக்கிறீங்க? ஒரு உரிமையை பெற்று கொடுக்கலான்னு சொன்னால் நீங்கள்லாம் என்னத்துக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிறீங்க? பார்லிமெண்ட் சேரை சூடாக்கி உள்ளது இல்லாதது விஜய் பதவி ஏற்றா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்று பாட்டு படித்து கொண்ட பிரசிடென்ட் கவுன்சில் எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறீங்க பார்லிமெண்ட்டில்? வேலை இல்லை. இந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு இருக்கிற கெக்கும சரி எங்கட முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை என்றது பெரிய ஒரு வெக்கம், வேதனை, அவமானம். இதுக்கு பிறவும் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வருமோ தெரியா? அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்கட முஸ்லீம் சமூகத்தை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.